நீங்க பேசுறத கேட்க நல்லா தானே இருக்கு, ஆனா என்னால ஏத்துக்க முடியல. அதான் என் பிரச்சனை. எதை ஏத்துக்க முடியல? எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சத்தியத்தை மாங்கு மாங்குன்னு பிரசங்கம் பண்ணாலும் மட்டமா பேசுறவங்க தானே கொடி கட்டி பறக்குறாங்க. அவங்களுக்கு தானே பார்வையாளர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஐயோ அப்பா டேய், உனக்கான அங்கீகாரத்தை யூடியூப் வியூவர்ஸ் ஆடா தரணும். பரலோகத்துல இருந்து வரணும்டா நமக்கான அங்கீகாரம். அப்பாவும் சந்நிதியில் மனுஷங்களுக்காக ஊழியம் செய்யறவங்க தான்டா மனுஷங்களுடைய ஆதரவை தேடி அவங்களுக்கு பின்னாடி போவாங்க. ஆனா கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யறவங்க அவரை சார்ந்து இருப்பாங்க. அவர் சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா இருப்பாங்க. எல்லாம் சரியாதான் சொல்றீங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன், ஆண்டவரோட ஊழியத்துல தானே சீக்கிரமா முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஊழியத்துல அவசரப்படுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். மோசேயும் ஆண்டவரோட ஊழியத்துக்காக தான் அவசரப்பட்டு ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்னாரு. அதோட விளைவு 40 வருஷம் தலைமறைவா வாழ்ந்தாரு. தாவீதுமே கோலியாத்துக்கு முன்னாடி திடுதுப்புன்னுலாம் வந்து நின்றல. யுத்த காலத்துல நிக்கிறதுக்கு முன்னாடியே அந்தரங்கத்துல ஒரு கரடியையும் சிங்கத்தையும் நின்னு ஜெயிச்சிருந்தாரு. ஆடுக்கு அப்புறம் தான் நாடு கிடைச்சது தாவீதுக்கு. யோசேப்பு பார்வோனோட அரண்மனையில நிக்கிறதுக்கு முன்னாடி வெக்கம், அவமானம், துரோகம், சிறைச்சாலை அனுபவம் எல்லாத்தையுமே கடந்துதான் வந்திருந்தாரு. இவ்வளவு ஏன்பா, நம்ம இயேசு கிறிஸ்துவே கல்வாரியில ரத்தம் சிந்துறதுக்கு 33 வருஷம் காத்திருந்தாரு. பிதாவோட ஏற்ற வேலை வர்ற வரைக்கும் 100% கீழ்ப்படிஞ்சிருந்தாரு. உன்னால ஏன்டா கீழ்ப்படிஞ்சு காத்திருக்க முடியல? சரிண்ணே, எவ்வளவு நாளா காத்திருக்கிறது? எவ்வளவு நாளா உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது? ஒரு அளவு வேணாமா? அளவா? ஆண்டவருடைய குறித்த காலத்துக்கு நீ என்னடா அளவு வைக்கிறது? பேசாம அவருடைய சமூகத்துல அமைதியா காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கோ. உயரத்துல பறக்கிற கழுகோட பார்வையில இந்த உலகமே சின்னதா தெரியுமா? நமக்கும் இந்த உலகமும் இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களும் சின்னதா அற்பமா தெரிகிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும்டா. நம்மளுடைய இருதயம் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்பட்டுக்கிட்டே இருக்கணும். காத்திருப்பின் காலத்துல அது நடக்கும். பயன்படுறதுக்கு முன்னாடி பக்குவப்படணும்டா. புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுக்கு உதவாத பதர்கள் புஷ்னு மேல வரத்தாண்டா செய்யும். ஆனா தானியங்களா இருக்கிறவங்க தான் தானியல்களா எழும்புவாங்க. நெல் மணிகளா இருக்கிறவங்க தான் பிதாவோட கண் மணிகளா இருப்பாங்க. அதனால பதர்களோட வளர்ச்சியை பார்த்து பதறாத. அவங்க எல்லாம் சின்ன காத்தடிச்சாலே காணாம போயிருவாங்க. ஆனா கோதுமை மணிகளா இருக்கிறவங்க அப்படி இல்ல. தேவனோட கரத்துல விழுந்து தன்னோட சுயத்தை சிலுவையில அறைவாங்க. தேவனுடைய ஸ்பாவத்தை உடுத்திக்கிட்டு புதுசா துள்ளிருப்பாங்க. அவருடைய சித்தத்தின் மையத்துல வளருவாங்க. பிதாவுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கை தலைமுறை தலைமுறைக்கும் முன்மாதிரியா இருக்கும்டா. அவங்க எல்லாம் சரித்திரத்துல இருப்பாங்க. நாமளும் அப்படிப்பட்டவர்களை போல ஒரு யுத்த குதிரையா தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு ஆவியானவர்ட்ட பெலனை கேட்போமா? ஆமேன், ஆமேன். தெளிந்திடுவோம், காலத்தை அறிந்து